பட்டிக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ணும்போது நம்ம வந்து பட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 கிளாத்து கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிளாத்து கிடைக்காது. வேறு கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து தைச்சு கொடுத்தோம் அப்படின்னாலும் சில பேருக்கு வந்து பிடிக்காது. அதே மாதிரி நமக்கிட்டே கிளாத்தே இருக்காது. ஏன்னா கரெக்டாக தான் அவங்க வந்து கிளாத்து கொடுப்பாங்க. 80.1 மீட்டர் இப்படி பார்த்து தான் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அடி கிளாத்தும் நம்மளுக்கு வந்து மேட்ச் கிடைக்கும். சில பேருக்கு வந்து கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணனா நம்ம வந்து பட்டி வந்து கெட்டியாக தைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு ஐடியாவாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து அடி கிளாத்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பட்டி. இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத்து. நிறைய பேத்துக்கு வந்துட்டு 2 கிளாத்து போட்டிங்கன்னா வந்து இடுப்பு வந்து கரெக்டாக வந்து அமையாது. இன்னொரு கிளாத்தும் நம்ம வந்து அடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாத் வந்து லேஸாக இருக்கும். 3 கிளாத்து கொடுப்போம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்றதை நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேப்பர் ஹேண்டர்ஸ் இருக்கும் இல்லையா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே ரேட் கம்மி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் என்ன பண்ணுவேன்னா இதுக்காகவே தனியாக வந்துட்டு ஜவுளி கடையில் போயிட்டு கிளாத்து மிச்சமாகறத கேட்டு வந்து ஒரு ரேட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். அதை வச்சு தான் நான் வந்து மேட்ச் பண்ணி பட்டி கொடுத்துட்ருப்பேன். பேப்பர் ஹேண்ட்ஸ் வந்து ரொம்பவே விலை கம்மி தான். 2 மீட்டரே 30 ரூபா 40 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. அதனால் இதில் வந்து நீங்கள் நிறைய பட்டி கட் பண்ணலாம். இது வந்து ஒரு பீஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அடியில் வந்து நம்ம இந்த கிளாத்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கிளாத்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடியிலையும் தெரியாது, இதுவும் உங்களுக்கு அளவாக வந்துடும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பெரிய பேப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய மிச்சமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு இதாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா? இது எல்லாமே நீங்கள் வந்து லைனாக வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனாக வச்சுக்கிட்டும் கூட நீங்கள் வந்து இதை அப்படியே அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். குட்டி குட்டியாக இருக்கிறது இந்த மாதிரி கிளாத் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்கள் செட்டாக வச்சுட்டு கூட நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டு கூட இதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து என்னோட ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிக்கலைன்னா நீங்கள் எப்போதும் போல் தைச்சிக்கோங்க. ரொம்ப கிளாத் வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் வைக்க வேணாம். சரிங்களா? வெளியில் இது வந்து தெரியலை பாருங்கள், தெரியலை எனக்கு. இந்த மாதிரி தெரியாத கிளாத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஜல்லடியாக தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் வைக்க வேணாம். நீங்கள் வேறு துணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கலாம். தைக்கிற வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி தைக்கிறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.